கிளவி ஊழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூடு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாக்க கேட்கல ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சது நம்ம புளிச்ச கஞ்சி ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க முத்து சம்பா வெந்தையோடு நாங்க கேட்கல அண்டா குண்டா ஜமஜட்டை அடகு வச்சுதான் எங்க அவத்தா வச்சு கப்புளிங்க பெங்கல வச்சுதான் ஏ அண்டா உண்டா ஜமானதா அடகு வச்சுதா எங்க அவதா விட்டு கப்பலிங்க வச்சுதா நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் அப்புறம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் யார் சார்வா மைச்சர் சார்வாவா எங்களது ஆணைக்குளத்தை சேர்ந்த ஸ்ரீ கணேஷ் ஆடியோவின் இயக்குனர் சார்பாக எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். ஏமா லேஞ்சு கட்டி விடு அருமை அண்ணன் கருச்சாமி அவர்கள் நல்லா இருந்தேன் பெட்டிகார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். முளப்பாரியா இருந்தானே 12 ஆளுக்கு இப்போ பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி மாறிட்டாளே என் தம்பி தான் பெரியப்பா மைந்தேன். ஆனால் அதில் என்னென்னா அவன் பொன்னாடை போத்துனது எனக்கு பெருமை இல்லை, எனக்கு போட்டதை எடுத்து வந்து போட்டேன் பாரா. வந்தாண்டா ஒரிஜினல் சிவகங்கை மாவட்டக்காரன். சூப்பர்ரா தங்கம், நீ பொழைச்சிக்கிறப்பா, உனக்கு தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளைப்பாய். சேனை வை, பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பாடு. கேஆர் மகால் கோபால் பயலுக மடப்புறம் கொடூரம்மா ரூபாய் 101 201 100 ரூபா மடங்கிருந்துச்சடா. நீ கட்ட விட்டு பூரா பயலுக அப்படித்தான் அடிக்கிறாங்க. கொடூரமாக வணக்கம்டா பிள்ளைன்ட்டான், பாண்டா வெட்டி விட்டாங்க. பாவம் நல்ல பையன், அவன் பொழப்பு அது. இப்போ கட்ட விட்டு பூரா அப்படித்தானே அடிக்கிறாங்க. திருவிழாவுக்கு கட் அவுட் அடிக்கிற இளைஞர் என்ன பண்ணோம்னா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு வருது வந்து அத்தனை பேரையுமே வருக வருகன்னு வரவேற்கோம்னா 10 ஊர் ஜனம் திருவிழாவுக்கு வரணும். இவங்க கட் அவுட்டில் ஓடுறாங்க, பார்த்துட்டு இல்லைடா மூடிக்கிட்டு போங்கடா. இது மரியாதையாப்பா? சின்ன பையில ஒரு ஊரில் கட் அவுட் அடிச்சு வச்சுருந்தாங்க, ரொம்ப பார்க்காதிய கூசி கிடக்கு, இதான் டைலாக்கு. ஆனால் என்னையை பார்த்தா எல்லாத்துக்குமே சவுசவுக்கா வியாபாரி மாதிரி தெரியும். கடலாக இருந்துச்சாடா, எந்த பைய கண்ணு வட்டுச்சோ. இந்த ஹெல்மெட்டை தூக்கிட்டு போனது யாருப்பா? இல்லை, ஒரு வண்டிக்கு 1 கிலோமீட்டரே பெருசு. பிறக்கிட்டானாடா சூத்த கத்திரிக்காய் வரக்க மாதிரி கண்டாலிமையன். இதுக்கு 4 காவல்துறை ஒன்றாகுவார். ஐயாய் காவல்துறை ஐயா, அந்த ஆள் மேலே இது கிருணி போல கேஸ் போடுங்க. இந்த தம்பி என்னப்பா நீர் கசிவா? ஐயா நம்ம தம்பியாடா, சித்தி மயன் சிவன்ராத்திலிருந்து அப்படி இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இப்படி இப்படின்ட்டுவேன், கப்பலிங்க வேணும் கப்பலிங்க வேணும். குறிஞ்சி நாடு சோழியை பார்த்துட்டாங்களா? ஏலே, நான் என்ன பிட்டு படமா ஓட்டுறேன்? ஒருத்தன் கதவை திறக்கிறேன், ஒருத்தன் மூங்கொண்டு கொடுக்குறேன். இருங்கடா. நாடு 4 பேர் சம்பளம் இல்லாமல் காலையில் இங்கே பருத்தி பால் கடை ஓடுவார், அவர்கிட்ட கிளாஸு கழுவ விட்டுட்டு போயிடுவேன்.
அருமையான பருத்தி பால் மறக்கவே மாட்டேன். எனி டைமும் ஆளே இல்லாட்டாலும் விறகு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வேற என்ன மூர்த்தியா? எங்கள் அண்ணன் இன்னைக்கு பருத்தி பால் கூட கிண்டோம். இப்போ எங்கன்னு கண்டிக்கிட்டு இருக்கு? அண்ணன் இருக்கா பருத்தி பால்? அண்ணே மூர்த்தி அண்ணே வரலையா? ஆமாம், நீ தானே பூசணிக்காய் உடப்ப. குறிஞ்சி நாடு தம்பி, நான் மடப்புறத்தில் ஒன்றும் சாமி இறக்கலை, நானே பெரிய கோடாங்கி. எங்க அப்பா பேரு இல்லை, இது அரிச்சந்த நாடகம் மாட. ஏன்டா இந்த பாடு வருத்திரியா? ஆமாம், வருஷம் ஃபுல்லாக நம்பிராஜன் தானே சொல்ல முடியும். அப்போ எங்கள் அப்பாவை போய் அமெரிக்கா ட்ரம்முன்னு சொல்ல முடியுமாடா? பேக்கும் இதுவனே அக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. மரியாதையா பொன்னாடிய கக்குடா. ஏன் பேக்க நோண்டிட்டான்னு. எங்க அப்பா பேரை நம்பிராஜே. சூரிய உதிக்கி இருக்க முன்னாடி எங்க அப்பா எந்திரிச்சிருவாரு. ஏன்? எங்க அம்மா அதுக்கு முன்னாடி சாணி வட போயிடும். ஆமா, இவன் தானே சாணியை பூரா அல்றவன். மொட்டை முண்டை போட்ட துண்டு எரியுதடா, கிழக்க தீ பிடிச்சிருச்சடா. எங்க அப்பாவை பொண்ணு பார்க்கும் போது, ஆமாப்பா என்னன்னு அதிர்ச்சியா கேளுங்கடா. இந்த 2 பேரும் மில்லு வேலை கிளம்பிட்டாங்க. போங்க போ, காலி வேலை பார்த்துட்டாலும் 4 ரோடே பேந்துரும். 2 பேரும் எங்கன்னு போய் செய்தி வெடி அடிச்சு படுக்கிறியோ? எங்க பெரிய பையன் வாங்கியதேன் போன புரட்டாசியில இருந்து என்னமோ இழப்புண்டாரு. எங்க அப்பா பேரை சொன்னா ஒரு நிமிஷம் எங்கனையுமே நீரே வராது, கையில பிடிச்சுக்குருவார். தம்பி இந்த நக்கல் இதெல்லாம் எங்க அப்பா பெரிய ஆள். இன்னும் என்னென்ன கிருத்துர இதெல்லாம் பண்றாங்கன்னு பாக்குறேன். நீ சும்மா இருப்பா, என்னப்பா உனக்கு? எங்க அப்பா வேதனை உனக்கு தெரியுமா? நீர் கடுப்பு இல்லை, ஒத்தையில பயந்துட்டு உட்காந்துருக்க, பேய்க்கு பயந்துக்கிட்டு. ஆமாடா, நேத்து ஒரு 3 மணி இருக்கும், ஒரு 3:15 இருக்கும், 4:15 இருக்கும், 5 மணி இருக்கும், 6 ஏலம் கேட்கறது கேட்கலாம். ஏல இது என்ன மீன் கடையா? எங்க அப்பா என்னை எழுப்பி மகனை வீரத்தை வாண்டாரு. என்னப்பான்னு சட்டையை இப்படி தூக்கி விட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடான்ட்டார். கணேஷ் போல கேட்டாரு. எங்க பார்த்தாலும் எங்க நிலம், ஆனா எங்களை சொந்தம் இல்ல. வேற ஒருத்தன் ஆட்டையை போட்டேன். என்னப்பா சொந்தக்காரங்க? எங்க அம்மா பொம்பளை, ஆனா எங்க அப்பத்தான் நம்பலையே. ஒரு புள்ள பத்துச்சு எங்க அம்மா. அப்ப எங்க ஐயா வந்து சொன்னாரு எங்க அப்பாட்ட, நம்பு நம்பிராசே செல்லம்மா. எங்க அப்பா நம்புண்டார். எங்க அப்பா என்னப்பாண்டார்? அவங்க அப்பாவை ஒத்த பிள்ளையா இருக்கக்கூடாதடா, சேர்ந்து விளையாடுற மாதிரி இன்னொன்னு ரெட்டையா பண்ணி விடுறான். ரெட்டையா பண்றதுக்கு எங்க அப்பா கொண்டு போய் கதவை திறந்தார். திறந்து இருட்டு லைட்டை போடுறதுன்னா எங்க அப்பத்தா. எங்க அப்பா விடல, எங்க அப்பாவை எங்க அப்பத்தா விடல. 2வது பிள்ளை, 2வது பிள்ளையும் பிறந்துருச்சு. 3ஆ இருக்கட்டும், முச்சந்தில ஆளுக்கு ஒரு மூலையா நின்றுக்கிறாங்க. 3வது அப்பத்தாவுக்கு பிறக்கல, அது கருப்பு பை எடுத்து கட்டை பை வச்சு அடிச்சிட்டாங்க. தம்பி நீ இங்கே இருக்கவே கூடாது, நீ பிப்பாசு போக வேண்டிய ஆள். எங்க சொல்றேன் பாரு, அப்பத்தாவுக்காவா? ஏண்டா 7 பிள்ளைய பத்துச்சுங்க அம்மா. ஆமா, அவன் தானே பெத்தேன், அதன் காந்தது ஆத்தாடியா. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், 2 பிள்ளையோட இந்த தத்திரி முடிச்சவனை அடிச்சு விரட்ட வேண்டியதானம்மா. எங்க அம்மா அழுதுருச்சு.
3வது பிள்ளைக்கு நான் மாட்டேன்னு சொன்னேன். இரும்பு செயினை போட்டு கட்டியிருக்கேன். அவ்வளோ ஒரு காம கொடுறேன் கண்டாலுமே. எங்கள் அப்பாவை போய் கேட்டேன். 7 பிள்ளை 10 என்னால் தலை காட்ட முடியலப்பா. மாட்டுத்தாவணி பக்கமெல்லாம் போக முடியப்பா. மாட்டுத்தாவணி போக முடிஞ்சோடனே எங்கள் அப்பா சொன்னார், சத்துன்னு அரைஞ்சி சிம்மக்கல் போக வேண்டியதாடா கிறுக்கு. அப்போ எங்கள் ஐயா ஓடியாந்து ஒரு பஞ்சாயத்து வச்சார். 7 பிள்ளையை 10 எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொழுது வர்றதுக்கு 100 நாள் வேலை இருக்குப்பா. அன்னைக்கு உங்கள் ஆத்தா தாண்டா எங்களுக்கு 100 நாள் வேலை. இன்னைக்கு எல்லாரும் அட்டையை பதிகிறீங்க, அன்னைக்கு உங்கள் அம்மாட்ட துய்யதோ இழுத்து விட்டு போயிடுவாங்க. எனக்கு 2 கொண்டாட்டி தேவைதானா? ஒன்று பிரேரைஸ் ஃப்ரைட் ரைஸா? பிரேதீஸ்வரி. இன்னும் ஒன்று ஆனந்தவல்லி கிடையாது, பூமிநாதர். இருடா, வசனம் தெரியாம தாண்டா பேசிக்கிறீங்க. இன்னொரு தடவை மைனா கொஞ்சம் சொல்லவா? இஞ்ச வாரு ஒரு ஆள் உன் புண்ணியத்தில் அப்படியாவது கிடைக்கட்டும் தம்பி. அவன் வாக்கு பொண்ணா இருக்கட்டும். சக்கரை அள்ளி போடுறா. ஒரு ஒண்டாட்டியே கராத்தில் ஓட்டு கொள்றா. 2 ஒண்டாட்டி. ஆனந்தி பூ பூக்கும் மாசம். யாரு சேராட்டில் வந்து இடிச்சா? என்ன மாமா கூப்பிட்டீங்களா? அது இவனை நம்பி நீ ஒன்றுக்கு இருக்க போகாத. சரியான பீஸுனா ஒரு பீஸ் எடுக்க பார்க்க, உன் பீஸுக்கு கெரியலை பிடுங்க பார்க்குறியா? ஆனந்தி மாமா, அடுத்த வருஷம் இதே இந்த திருப்போணம் புதூரில் இந்த ஆத்தாவுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம தொட்டி கட்டி போடணும். முடி தருத்தினி முடிச்ச முண்டை அழுகாம. ஏன்டா 2 பிள்ளை வேணும்ன்றியா? அது மட்டும் நடக்காது மாமா, நடக்காது. ஏன் செல்லம்? எனக்கு கருப்பு பை எடுத்தே 25 வருஷம் ஆச்சு மாமா. ஒரு அளவா டைலாக் பேசுறதுக்கு தானே அரைகிறேன். உன் வயசே அம்பிடுத்தேன். 25 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் ஏற்கனவே என்ன எல்லாரும் ரெட்டை பையன் வச்சு திரிவாங்க. கண்ணே என் அருகில் வா. ஆமா, கணேஷ் போயில வாட வருதே கண்ணே. அது புழக்க இருக்கா? உள்ள வா கண்ணே, உனக்கு தோசை கல் பெய்யும் கண்ணே. பூலி பூ என்னத்த சொல்ல. உங்க அக்கா ஒருத்தி. அக்காவா? நீ அக்கா, அவ தங்கச்சி. என்னைய விட்டுட்டு இன்னொருத்தியா? நான் உங்களுக்கு என்ன உர வச்சேன்? என் கையில உரைச்சலா இல்ல என் காலில் உரைச்சலா? உலகத்திலேயே உள்பாவடை இல்லாதவன் போலே நீத்தேன் பார்க்க. உள்பாவடை இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆட்டியாவரை டவுசரை ஓட்ட வாரடி. நீ தாண்டி நான் வளர்த்த புருவ குட்டி. ஏன் வலது பக்கம் மடுவு இவ்வளோ சோல்டரா இருக்கு? ஓய் டச்சப் பொண்ணு கொஞ்சம் ஹெவி வை. பிரகதி பார்த்தா வாடா என் தங்கம், உன்னைய பார்த்துட்டே 5-6 கஞ்சி இறக்குது. மாமா, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாலும் முதத்தாரத்துக்கு மரியாதையே கிடையாது. இளையதாரம் ரோடை கேட்டால் கூட எழுதி வச்சுருவாங்க. ஆனால் நீ அழகு தேவை. நீ எனக்கு இளையதாரம், நீ எனக்கு இளைய வடியா. நீ தான் பருத்தி பால் தேவடியா. யார் மாமா அவ? உங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்லையே. இது எந்த காட்டு முண்டையோ தெரியல. இந்த காட்டு முண்டைதான். ஏண்டி உனக்கு புருஷன் கிடைக்கலன்னா அடுத்த புருஷன் தான் கிடைச்சாடி? இல்ல இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த பக்கம் வானத்தை பாக்குது, இந்த பக்கம் என் பூமி. இதே கேள்வி அவன் தப்பு கேட்க கூடாது. இது என்னது? வெயிலுக்கு வந்து வேணை கட்டி மாதிரி இருக்குது. ஏண்டி ஒரு வக்கட்டு பெருசா இருக்கு, ஒரு வக்கட்டு சிறுசா இருக்கு. எங்க மாமா 8 நாளைக்கு முன்னாடி இதை அலசி காய போடுன்னு சொல்லி கொடுத்தாரு. நானும் உள்ள வச்சு அதுக்கு அந்த ஹீட்டில் வைக்கக்கூடாது, இந்த ஹீட்டில் வை. இன்னும் எரிஞ்சு ஓட்டும். பிரதி என்ன மாமா, ஒரு ரசனையே இல்லையா மாமா? என்ன ரசனை தான் இருக்கு, உங்ககிட்ட நெருங்க முடியல. அக்னி சுவாலையா வீசுது. அது அவ்வளோதான். 120 ரூபா தான். பொம்பளையா? பொம்பளை கிடையாது. பேக் பேக்னா பேக்குன்னு முழிக்க முட்டேன். என்னடா நமிதா மாதிரி வந்துச்சு.
எப்ப ஆளு சித்தாளா இருக்க மடு மொழி. நீங்க தான் அன்னைக்கு தொங்குனீங்க. தங்கச்சி தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி, தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ. தானே கொஞ்சியதோ. பெரிய வாழ்வா வாழணும். அண்ணா வணக்கம் அண்ணா. 100 வருஷத்துக்கு நல்லா அண்ணா அப்பா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அப்பா அப்பாவுக்கு இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? கண்ணும் கருத்துமா காவலுக்கு போச்சு. ஒரே விரட்டிடுவோமா? விரட்டிடுதா? இல்ல ஆள் விரட்டிடுவோம். விரட்டிடுவோமா? ஆமா. ஆலோலம் 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 ஆண்டவர் போற்றிடும் அருளாலம். ஆண்டவர் போற்றிடும் அருளாலம். ஆலோலம் 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 ஆண்டவர் போற்றிடும் அருளாலம். வானில் வட்டமிட்டு வந்து சேரும். வானில் வட்டமிட்டு வந்து சேரும். இது வானில் வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளின் பிடிவாதம். வண்ண வண்ண கிளிகளின் பிடிவாதம். சோ சோ சோ. அன்னைகளே உங்களோட பேருந்துள்ள ஞான ஆலோல பாடுவதை கேட்கவில்லையா? சோ அன்னைகளே உங்களோட பேருந்துள்ள ஞான ஆலோல பாடுவதை கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? தேவி. ஆரவார போடுவது உங்க பாசையா? ஆரவார போடுவது உங்க பாசையா? சோ சோ அண்ணா, அத்தா. இது வந்து முக்கியமான இடம். தவரிசிகள் தவமணி வரைக்கும் யார் வேணாலும் வரலாம். கட்டாயம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து எண்ணி கூப்பிடணும். அவங்க மரியாதை இல்லாம பேசி விட்டாங்கன்னா மரியாதை கொடுத்து மரியாதை கேளுங்க. ஆ. நம்ம மரியாதை கொடுப்போம். வந்தவங்களுக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். வர்றாள் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளாமா. சேட்டை பிடிச்ச ஆளுன்னா நம்ம சேட்டையை காட்ட வேண்டியதுதான். சின்ன வயசுலயே மண்ணை தும்பாப்லையாம். அப்படியா? அங்கே தின்னார் கண்ணன் மண்ணையை தின்னார். ம் அங்க யசோதா மத்தால இடிச்சா வாயில. ஆமாத்தா. கண்ணா ஆ ஏய் கிருஷ்ணா ஆ மண்ணு திங்கலாமா? தெரியாம தின்ட்டேன். ராதாகிருஷ்ணா மண்ணு தின்னலாமா திங்கக்கூடாது. அப்படின்னு யசோதை அம்மா ராதாகிருஷ்ணனுடைய வாயில மத்தால இடிச்சா. ஓ அப்போ உலகத்தையே அண்ட சராசரங்களும் கண்ணனுடைய வாய்க்குள்ளே தெரிஞ்சது. கிருஷ்ணன் வாயை திறந்தார். ஆமாத்தா. இவர் ஏதாவது மண்ணுக்குன்னு தின்றேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. வையா ஒரு யாரா நம்மளான்னு பாத்துக்கிறோம். அதனால அம்மா பொட்டை எடுக்க சொன்னிச்சு நொம்மாண்டுவேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். யார் வந்தாலும் காவல் சிறப்பாக இருக்கணும். போயிட்டு அப்படியே வருமா? ஆகட்டும். ஆலோலம் சோ சோ சொல்லிட்டு வா. பெட்டிக்கார மாமா சொல்லிடி தங்கா.
அங்கே போயிட்டு வரோம். சரி. காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கு போறீங்க? ஆமாம். ஆ. அங்கே போய் காவல் பார்க்க போகிறோம். சரி. ஆலோலம் சோ சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ